ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். இவரோட இது கீழே கொடுத்துருக்கல எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கிலாஃபத் இயக்கத்தில் வந்து முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இவர் வந்து கிலாஃபத் மூமெண்ட்டில் வந்து ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், முஸ்லீம் லீக்கின் கொள்கைகளை வந்து அவர் எதிர்த்திருப்பார். இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்து முஸ்லீம் பிரிவினை வந்து விரும்பாத ஒரு தலைவர். இவர் வந்துட்டு பாகிஸ்தான் தனிநாடு ஆகிறத வந்துட்டு எப்போவுமே எதிர்த்திருப்பார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பிரிவினைக்கு அவர் மனமும் வந்து ஆதரவு அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக வந்து பாடுபட்டவர். இவர் வந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போகிறத வந்து எப்போவுமே ஆதரவு கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அந்த இதை வந்து எதிர்க்க தான் வந்து செஞ்சுருப்பார். அதாவது பாகிஸ்தான் பிரிகிறத வந்து எதிர்க்க தான் செஞ்சுருப்பார். இப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்த்திங்கன்னா அல் ஹிலால் அல் பலாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதழ் வந்து நடத்திருப்பார். ஸோ இந்த இதழில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீமோட ஒற்றுமையை பற்றி வந்து அதிகமாக வந்து இதில் வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி இவரோட ஆட்டோபயோகிராஃபி நூல் வந்து பார்த்திங்கன்னா தஸ்கிரா, இது வந்து உருது மொழியில் வந்துட்டு இவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ இவரை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இப்போ ரீசெண்டாக வந்து இவரை பற்றி அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்காங்க. இவர் வந்து எங்கே வந்து பிறந்திருப்பார் அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்துட்டு மெக்கா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இவர் வந்து பிறந்திருப்பார். அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சராக வந்துட்டு இவர் வந்து இருந்திருப்பார். ஸோ இவரோட பிறந்தநாளான நவம்பர் 11 இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா தேசிய கல்வி நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி இப்போது கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.